எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு 3ஆம் ஆண்டினுடைய நிறைவுல 4ஆம் ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அல்லேலூயா. கோடிகளை பகுதியில் ஆரம்பித்த தேவன் இந்த நாட்களில மணிவாளா பகுதியில ஒரு மனமகிழ்ச்சி நாட்களில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே வார்த்தையே இல்ல இல்ல அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கரையும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கரையும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கரம் பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கரம் பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கரையும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கரையும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. குப்பையில் கிடந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமரச் செய்தீரே. குப்பையில் கிடந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமரச் செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கரையும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல,
உன்னை நான் ஆடும் இல்லை, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை. அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. தவறே ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் அல்லேலூயா. உம்மை பார்க்க கர்த்தர் இந்த பாடலை அநேகர்களுக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு சில காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். இந்த நாளில் அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க. கர்த்தர் செய்த திட்டம் அவர் நியமித்த நேரத்தை அவர் நினைச்சா ஒரு நாள் தான் அவர் தடையே ஆகாது. அதான் எது சொல்றது, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த நாளில தடையில்லாம இந்த காரியத்தை கர்த்தர் அருமையான ஊழியக்காரர் நம்ம ஞானத்தை கற்றுக் கொடுத்து இந்த பாடலை எழுதி இது இசையமைக்க அருமையான சகோதரர் செஸ்டர்ஸை கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு சகோதரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எந்த காரியம் சொன்னாலும் அவர் என்ன தடை பண்ண மாட்டார், ஓகே மட்டும்தான் சொல்லுவாரு. இந்த நாளில் கர்த்தர் காரியத்தை வாங்கி சொல்லணும். கண்களை மூடி செபிக்கலாம். இதை கேட்கிறவர்கள் அநேக மனதிருமணம் இந்த பாடலை கேட்கும் பொழுது அநேக மனதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தோடு நம்முடைய ரத்தத்தை சரித்து புசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கற்று செய்ய நம்ம செபிக்கலாம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் செபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே அருமையான இந்த பாடலை வெளியிடும்படியால் கர்த்தனை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான மகனுக்கு இந்த பாடலை எழுத ஞானத்தை கொடுத்து இந்த பாடலை இசையமைக்க அருமையான சகோதரருக்கு ஞானத்தை கொடுத்து இந்த நாளில் அநேக பிள்ளைகள் இதை கேட்கும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். அநேக சபைகளிலே ரத்தத்தை சரீரத்தை புசிக்கிற வேளையில அந்த ராபோஜனங்களில் இந்த பாடலை பாடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படுத்தலாம். பாருங்கள் சிறுவனும் முடியாது கேட்டுக்கொண்டு இயேசுவின் நாமத்தால செபிக்கிற சூழ்நிலை நல்ல சரணடைகிறோம் ராஜா. Please daddy, come and take over our ministry. We surrender you. We surrender you. We love you. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைச்சுட்டா யாராலையும் தடைபட முடியாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலையும் தடைபட முடியாது. அவர் செய்ய நினைக்கணும். ஆனா கர்த்தர் மூட நினைச்சா எந்த மனுஷனும் பண்ண முடியாது, இறக்க முடியாது. அதுபோல நாள்ல கர்த்தர் நினைச்சிருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றாக கரங்களை தட்டி ஜெபிக்கிறவங்க. ஆனா அந்த சகோதரர் மட்டும் வேலைக்கு போற காரியத்துல இருந்து அப்படியே தடைப்பட்டுச்சு. அவங்க வாழ்க்கை அப்படியே தனியாக இருந்து போச்சு. ஒரு நாள் இந்த சகோதரர் மட்டும் அழுவாங்க. போற ஊழியக்காரங்க சொல்லி அழுவாங்களாம். அப்படி சொல்லி அழும் பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, அவர் சேலம் பகுதியில ஊழியம் செய்து கொண்டிருக்க அந்த ஊழியக்காரர் அவர் சொன்னாரா, அந்த ஊழியக்காரர் சகோதரியை பார்த்து கவலைப்படாதமா, இயேசுவை நம்பி இருக்கிற நிச்சயமா உன்னுடைய கணவனார் என்ன பண்ணுவாரு, கொண்டு வந்து
விடுவார். நீ இயேசுவை மட்டும் இந்த நிமிஷத்துல இருந்து நீ தேட ஆரம்பி அப்படின்னு சொன்னாராம். இந்த சகோதரி அதிகாலை என்று சொன்னால் 12 மணிக்கு மேல தேவனோடு உறவாட முடியாது தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார்களாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சகோதரி ஒரு நாள் வீட்டுல அவங்க ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் திடீரென்று சொல்லி அவங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. அவங்க கணவனாரு வீட்டுக்கு வரும்படியா கர்த்தர் ஒரு கிருபை செய்தார். அல்லேலூயா. அது எப்படி என்று சொன்னால், இந்த சகோதரி ஜெபித்து முடித்த நாளில அந்த சகோதரி வீட்டில இருந்த அவர் கணவனாரு அந்த சகோதரி மேல மெத்த வீட்டுல போயிட்டு துணியை காய வைக்க போயிருந்தாங்க. எங்க துணியை காய வைக்கிறதுக்காக போயிருந்தாங்க. இந்த சகோதரி போயிட்டு அந்த துணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திடீரென்று மழை வந்தபடினால அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, அந்த மேல் வீட்டுல ஐயோ 12 மணி ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, என்ன பண்ணு தெரியல, மழை துணியில காய போட்டுருக்கோம், போய் துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரனை சொல்லிட்டு அந்த சகோதரி மழை வந்து கொண்டு சீக்கிரமா துணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. துணி எடுக்கும் பொழுது அந்த துணியானது அந்த கரண்ட் கம்பி அவங்க வீட்டு அந்த முன்னாடியே போய் அந்த துணி ஈர துணி எடுக்கும் பொழுது அந்த துணி அந்த கரண்ட் கம்பியில் போய் மாட்டி அந்த சகோதரி மறித்து அல்லேலூயா. அவங்க பண்ணும் பொழுது அந்த காரணாரு என் மனைவிடத்துல நான் போகிறேன்னு சொல்லி தன்னுடைய சொந்த கட்டின மனைவிடத்துல அந்த சகோதரர் வந்து சேர்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை அதிகாலையில நம்ம தேடும்போது அந்த சகோதரி சொன்னாங்களா, அவங்க சேலத்து பகுதியில இந்த சாட்சியை கடந்த ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக நம்ம சபையில இந்த சாட்சியை நான் கேட்டேன். ஏன் சொன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தேடனா நம்முடைய காரியங்களை செய்வாய் மாற்ற வல்லவல்லவர். அல்லேலூயா. அதிகாலையில் நம்ம தேடும் பொழுது நம்மளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளை, முதலாவது உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். யாருக்கு? உன்னை கட்டின கணவனுக்கு உண்மையா இருக்கணும், உன் ஊழியக்காரருக்கு உண்மையா இருக்கணும், உன் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், உன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், உன் பெற்றவங்களுக்கு உண்மையா இருக்கணும், உன்னை படைத்த தேவாதி தேவனுக்கு உண்மையா இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுப்பதிலே உண்மையா இருக்க வேண்டும். தேவனுக்கு கொடுப்பதில் மட்டுமல்ல, ஜெபிப்பதில் உண்மையா இருக்க வேண்டும். அதே போல உண்மையா இருந்து செய்யும் பொழுது, அதிகாலையில் தேவனை தேடும் பொழுது, நாம் இப்பொழுது வாசித்தமே மாதம் மாதம் புதிய புதிய கனிகளை கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாதம் மாதம் புதிய புதிய கனிகளை கற்றுக் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நம்ம ஆசீர்வாத ஊழியக்காரர் சொல்லுவாங்க, நாம ஆசீர்வதிக்கிறதுனா எப்படி ஆசீர்வதிப்பாருன்னா, மத்தவங்க பொறாமப்படுகிற அளவுக்கு தான் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பொறாமப்படுகிற அளவுக்கு தான் நம்ம ஆசீர்வதிப்பார். அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறேன். எப்பனா ஏன் ஆசீர்வதிக்கிறோம்? அவர் அதிகாலை நாம் தேடுகிறவர்களா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது தேர்தலில் அநேகர் உண்டு, நான் சிறுக்குமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். அடுத்தது பரிசுத்தமுள்ளவர்களாய் இருந்து அவரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது என்ன பண்ணா, முதலாவது உண்மையா இருக்கணும், இரண்டாவது தேடணும், மூன்றாவது நம்பி வருவர்களா இருக்கணும். யார? ஊழியக்காரர் அல்ல, உங்களை என்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குன பிரித்தெடுத்தார அந்த இயேசுவை நம்ப வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவருக்கு நம்பி வந்துட்டா கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். வேதத்திலே அநேகர் உண்டு, அந்த இயேசுவை நம்பும் பொழுது யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் இருந்தான் என்று சொல்லி, நீ எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் இருங்க, நீங்க போகிற இடத்துல பரிசுத்தமா இருக்கணும். யோசேப்பு தன் சொந்த ஊர்ல இல்ல, அந்நிய தேசத்துல எகிப்தில கொண்டு போக அடிமையா நிற்கப்பட்ட இடத்துல தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை தேவனை அவன் நம்பி இருந்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்புங்க, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் எப்பொழுது செய்வார் என்று சொன்னா, நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் வாசித்துமே மாதந்தோறும் புதிய கனிகளை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி அப்படியாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த, அப்படியே என்ன பண்ணுறா, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த, வேதத்துல சொல்லப்படும் இந்த சங்கீதம் 78ல கரவலாடுகளின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்த தாவீதை அழைத்து கொண்டு வந்து அவனை மேய்க்க செய்த அரசனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பால்பனையில எங்கோ ஒரு மூலையில கிடந்த ஊழியக்காரமையான தேவதாயை கொண்டு வந்து இன்றைக்கு அவர் நம்மை மேய்த்து கர்த்தருடைய சமூகத்தாண்டில தண்ணீர் பாய்ச்சி கற்றுக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எந்த ஸ்கூல்ல என்ன பண்ணாரு?
சொல்லுவாங்க, நாங்க டீச்சர் தண்ணிக்கு முதலாம் வருஷம் போயிட்டு அப்ளிகேஷன் போட்டு பார்ப்போம், இவங்களை மேய்க்கிற பாடுறது தம்பி ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணாதீங்க, இந்த வேலையே வேண்டாம், இதெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல பிள்ளைங்களை நடத்துறதுக்கே கஷ்டம். அப்படி நடத்துறத ஊழியக்கார பிடிச்சி என்னுடைய ஆடுகளை மேய்ன்னு கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கத்தர் இந்த அளவுக்கு செய்தார்னா அவர் உண்மையுள்ளவராக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனே, மீண்டும் அந்த வசனங்களை வாசிக்க அநேக காரியங்கள் உண்டு, நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். மீண்டும் வாசிங்க. எசேக்கியேல் 47. நதியோரமாய் அது நிக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை. அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் ജീവിക്കുന്നു, പരലോകത്തിൽ ജീവിക്കുന്നു, ഇഹലോകത്തിൽ താനിനി വേഗം വരും, രാജരാജനായി വാണിടുവാൻ. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. കൊല്ലുന്ന മരണത്തിൻ ഘോരതര വിഷപല്ലു തകർത്താകയാൽ ഇനി തെല്ലും ഭയം എന്നെ മുച്ചുവിനെ നമ്മിൽ വെല്ലുവിളിക്കുകയാ. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. എന്നേശു ജീവിക്കുന്നായതിനാൽ ഞാനും എന്നേക്കും ജീവിക്കയാം. ഇനി തന്നെ പിരിഞ്ഞൊരു ജീവിതമിൽ എനിക്കെല്ലാം എന്നേശുവത്രേ. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. മണ്ണിലെ ദിവ്യവാസം എന്നേശുവിൻ മുന്നിൽ മഹത്വത്തിലാൽ ഇനി വിണ്ണിൽ ആ വീട്ടിൽ ചെന്നെത്തുന്ന നാളുകൾ എന്നെ ഞാൻ കാത്തിടുന്നു. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. ஆண்டவரே, இந்த ஆனிவர்சரியில எங்களை பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செஞ்சதற்காக உங்களுக்கு நன்றி.
ஆண்டவரே எங்களை தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்துங்க, வருகிற ஜனங்களை கர்த்தர் ஏற்றிய வழியில கூட்டி செல்லுங்க, கூட்டி வாருங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவே, ஆமென். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். Thank you, Lord, for this day. We welcome you, Lord, in here. In the mighty and precious name of Lord Jesus Christ, we pray. Amen. இன்றைக்கு நாம் பார்ப்போம் எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இங்க நம்ம பார்க்கும்போது மோசே ஒரு மிக உயர்ந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது அந்த ராஜாவோட குமாரத்தியோட மகனாக நம்ம பார்க்கிறோம். அந்த எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு பொசிஷன் நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற ஒரு எலான் மஸ்க் பையன் இல்லாட்டி ஒரு அம்பானி அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு பையன் மாதிரி நீங்க கருதி கொள்ளுங்க. அந்த உயரமான அந்த இடத்துல இருந்து அவர் என்ன யோசிக்கிறாரு? அவர் எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் மக்களோடு கூட இவர் பங்கு கொள்ள வேண்டும் என்று அவர் இருதயத்தில் யோசிக்கிறாரு. அதாவது 25ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அநித்தியமான பாவ தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கல தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, அதாவது அநித்தியமான பாவ சந்தோஷம் சொன்னா அங்க என்ன நடக்கிறது? இஸ்ரேல் மக்களிடையே பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, விக்கிர ஆராதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது அதிலும் மேலான கர்த்தரை இவர் தெரிந்து கொண்டார். கடைசியாக நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவ நிமித்தம் அவன் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணிக்கொண்டான். இப்போ மோசே இந்த ஹையர் பொசிஷன்ல இருந்து இறங்கி இந்த நிந்தையான கர்த்தருடைய நாமத்தை தெரிந்து கொண்டான். நாம் எவ்வாறாக இருக்கிறோம்? அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல அங்க மேஜரா டாப்ல இருக்கணும்னு நினைக்கிறோமோ, எல்லாம் சம்பத்தோட ஆசீர்வாதங்களோட பெரிய ஒரு மிக பெரியமான ஒரு லைஃபை விட்டு மோசே வந்தது போல நாம் நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு செழிப்பான இடத்துல இருந்து நாம் கீழே இறங்கி கர்த்தரை நாமத்தை தெரிந்து கொள்ள நாம் வாஞ்சியுள்ளவர்களாக இருப்போம் என்று சற்று நோக்கி பார்ப்போமாக. தேவனே, இந்த வார்த்தையின் மூலம் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்ம சர்ச்சுக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்னாச்சு? நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில காரணங்களால தான் வரல. சரி பிரதர், நீங்க சர்ச்சுக்கு வரலன்னு சொல்றீங்க, என்ன காரியம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன சொல்ல மாட்டேன், நம்ம பிரச்சனை இல்லாதான் நான் எனக்குள்ளே வச்சுப்பேன். அதாவது நான் சொல்ல போனா மாஸ்டர் கூட தான் நம்ம ஷேர் பண்ணுவோம், வேற என்ன சொல்றது இல்லை. என்னன்னா பாஸ்டர், நம்மளுடைய ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா ரஜினா சிஸ்டர் நம்ம கீழே போனதையும் பெரிய ஒரு தவறான வார்த்தைகள் பேசுகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் நம்ம பாஸ்டரே அவங்க முன்னாடி விட்டுட்டு பின்னாடி ஏதாவது தவறாக பேசுகிறாங்க. நம்மளுடைய சகோதரர் ஆமோஸ் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு ஒரு கடையில் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அதனால இதுக்கு வரதுக்கான எனக்கு விருப்பம் இல்லாததுனால சொல்கிறாங்க.
ஓகே, பரவாயில்ல பிரதர். நான் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்க கொஞ்சம் கேட்பீங்களா? அப்போ நமக்கு வருகிற வாரம் 3வது ஆனிவர்சரி இருக்குது நம்ம சபையில, ட்ரூத் லைட் மிஷன்ஸ் சர்ச்ல. நீங்க அதுக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? வருவீங்களா? கண்டிப்பா வர்றேன் பாஸ்டர். கண்டிப்பா வருவேன். நம்ம அசோசியேட் பாஸ்டர் காணல, எங்க போயிருப்பாரு? கூப்பிட்டீங்களா? உங்களதான் தேடிட்டு இருந்தேன் இந்த இடத்துல. எங்க போயிருந்தீங்க? எங்க சர்ச் முடிஞ்ச உடனே பொருட்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஒரு விஷயம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். என்னன்னா, நம்ம சபையில வர சாலமன் ராஜா பிரதர் இருக்காருங்களா, கொஞ்சம் விஷயங்களை சொல்லி இருக்காரு என்கிட்ட. அது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சம் த்ரில்லிங்கான விஷயம் தான். என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து யார்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன், நம்ம அசோசியேட் மாஸ்டர் மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன்னு நான் சொன்னேன். அதேபடி நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து வெளியில எங்கேயும் கொண்டு போக வேண்டாம், நமக்கு 2 பேருக்குள்ள இருந்தா போதும். ஓகேவா? அது என்னன்னா, ஒரு 3 பேர் வந்து நம்ம சபையில வரக்கூடியவங்க வந்து, ஒரு சிஸ்டர் ரேணுகா சிஸ்டர் வந்து வெளியே போய் கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இல்லை. 2வது விஷயம் என்னன்னா, நம்ம பிரதர் வந்து இங்கே நல்லா இருந்திருக்காரு, வெளியே போய் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி இன்னொரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து முன்னாடி நம்மளை நல்லா பேசுறாங்க, பின்னாடி நமக்கு விரோதமா நம்மளை அசைட்டை பண்ணும்படியாக இந்த விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. இதுக்கு தான் அவங்களை கூப்பிட்டேன், இவங்களோட ஷேர் பண்ணி இதுல ஒரு முடிவு பண்ணணும் இல்லை அதுக்காக. நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தாவியானவரே, உங்கள் நோக்கி பார்க்குகிறோம் ராஜா. ஆண்டவரே சுவாமி, இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமைக்காக உங்களுக்கு கொடானபடி நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, வந்து ஒவ்வொரு மக்கள் அப்பா இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்து சுவாமி. அப்பா விசேஷம் சுவாமி, பாஸ்டர் அப்பா டேவிட் அவர்கள் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, 3வது வருஷம் அப்பா இந்த வந்து ஒரு தகப்பனே அப்பா, நீங்க தானே கிருபை செய்ததுக்காக நன்றி ராஜா. இதை நடத்தி வைப்பதற்காக உங்களுக்கு கொடான நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இன்னும் ஆவியானவரே சுவாமி, 20 ஜெபிக்கிறத இருப்பேன் என்று சொன்னவர் தகப்பனே, இந்த இடத்துல இருந்து அப்பா சுவாமி அநேகரை நோக்கி தகப்பனே அப்பா, நீங்க சுவாமி ஆசீர்வதித்த தேவன் சுவாமி. அதே அப்பா, இந்த ஆண்டவர் தேவப்பா சகலத்துல நீ ஆசீர்வதித்து அப்பா, நீங்க பெருக அந்த கிருபைகளை தாரணி இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொரு தாழ்மையிலும் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவ்வளவே நீங்க உயர்த்துகிற தேவனா இருக்கிறீங்க ராஜா. ஆமா சுவாமி, அப்பா சுவாமி, உங்களை நோக்கி கூப்பிட்டு ஒருத்தர் வெட்கப்பட்டு போனது சுவாமி, அவங்களை வெறும் கையை அஞ்சு இல்லை ராஜா. அதே போல தகப்பனே அப்பா, இந்த இடத்துல நடத்திருக்கிற அப்பா ஒவ்வொரு காரியங்களும் அந்த தகப்பனே நீங்க ஆசீர்வாதத்தை வழி நடத்த தகப்பனே. அப்பா, இந்த ஏரியாவும் தகப்பனே சுவாமி ஆத்துமாக்களை கொண்டு வந்து இந்த இடத்துல அப்பா நீங்க சேர்க்க கிருபையை தர தகப்பனே. அப்பா, மிக மகனுக்கு விரோதமா அவர்கள் எந்த ஒரு அப்பா காட்சியம் தகப்பனே இந்த மகனை அணுகாதபடிக்கு அப்பா, இந்த சபையை தொடாதபடிக்கு இந்த அப்பா சுற்றி அக்கினி வேலை போட்டு நீங்க பாதுகாக்க சுவாமி. உங்க ரத்த கோட்டங்களை மறித்துக் கொள்ளலாம் ராஜா. நீர் காத்துக்களும் பார்த்துக்களும் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க ராஜா. அப்பா, இங்க வந்திருக்கிற அப்பா அநேக ஊழியக்காரர்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி சுவாமி. அவங்க கொடுத்த ஒவ்வொரு சேர்த்து தகப்பனே மக்கள் அப்பா இதயத்துல அப்பா பட்டு தகப்பனே அப்பா ஒவ்வொருத்தரும் சுவாமி ஆசீர்வாதமா தகப்பனை பெற்றுக் கொண்டு போக கிருபைகளுக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறாங்க. இவங்களை ஏதோ தகப்பனே ஆரோக்கியத்தோட ஆயுஷ் காலத்தோட அப்பா நீங்க ஆசீர்வதித்து வழியில தகப்பனே, அவங்க குடும்பத்துல ஆசீர்வதித்த தகப்பனே அப்பா, இன்னொரு சுவாமி வல்லமையாக இவங்க பெருக உங்களுடைய கிருபை தாரனே இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். இங்க நல்ல தகப்பனே, எல்லா கரங்களை தட்டி பாஸ்டர் டேவிடாக 10 ஜோரா ஜோரா கரங்களை தட்டி ஃபேமிலியோட வரும். ஃபேமிலி எல்லாம் கூடி
வாங்க விசாரிச்சுட்டு போகா இல்ல